நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஆராதனையிலே எல்லாம் துதிகான மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தணும் தேவனே. அதுக்கு உமக்கு மிக சந்தோஷம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே. இந்த நாளிலே உங்களோட வார்த்தைக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். இந்த நாளில் எங்களுக்கு என்ன வார்த்தை நீ வைத்திருக்கிறீரோ அந்த மன்னா பிரகாரம் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடும் தேவனே. அடியனை நீ மறைத்து நீ பேசும். உங்களோட வார்த்தை கேட்க எங்களுக்கு இந்த வாய்ப்பு நீ கொடுத்து அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தேவனே. ஆண்டவராகிய இயேசுவ நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே. அமீன் அமீன். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளையே பாதுகாத்து நடத்துகிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வாரம் மீண்டும் அவரோட சன்னிதானத்தில் நம்மளை ஆராதிக்க வைத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்பி பின்பற்றுவர்கள், அவரை கீழ்ப்படுத்தி நடக்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடாத தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்துக்கு பின்பு 3வது ஞாயிறாக காணப்படுகின்றது. இன்றைக்கு பிரசங்கத்துக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு, த sermon text for today is God's undeserved grace. அதாவது தமிழில் என்ன சொன்னாங்க, தேவனோட கிருபையை பெற்றுக்கொள்ள நம்மளுக்கு தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, tajuk untuk hari ini adalah Tuhan memberi rahmat kepada kita. Rahmat itu kita tidak layak untuk menerima rahmat itu. Walau bagaimanapun Yesus Kristus memberi kita rahmat. அதான் சொல்லுவார்கள், இந்த காலம் என்ன காலமாக இருக்கிறது? கிருபையின் காலமாக இருக்குது. தேவனோட சுத்த கிருபையாலே உங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்துகிறார். அதனால சொல்லுவது, நான் நிற்பதும் நிர்மல ஆகாதும் இருப்பது தேவனோட சுத்த கிருபை. ஆண்டவரோட கிருபையினால தான் இன்றைக்கு நாம் ஜீவிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரோட கிருபை இல்லைனாக்கா இன்றைக்கு நாம் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். புரியுதுங்களா? ஆக இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கிருபை கிருபை கிருபைன்றாங்களே, we are talking about grace. கிரேஸ் என்ன நீங்கள் அறிந்து கொண்டீங்க? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த கிரேஸ்? கிருபைனா என்ன சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்களுக்கு என்ன புரிந்திருக்குது கிருபைனாக்கா? ஆண்டவரோட இருக்கும். இட் இஸ் காட்ஸ் கைண்ட்னஸ். கரெக்டாக சொன்னாங்க. இன்னும் நீ என்ன அறிந்திருக்கிற? கிருபைன்றீங்களே என்னது? சும்மா நீங்களும் கிருபையும் காலாம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த கிரேஸ்? அப்பா மக்சூத் ரஹ்மான் டித்து சொல்லுங்க. ஒருவருன்னு என்ன தப்புனாலும் பரவாயில்ல, கரெக்ட் பண்ணிக்குவோம். ஆண்டவரோடது. இட் இஸ் காட்ஸ் ஃபேவர். ஓகே, கரெக்டு. ஓகே, வேற என்ன சொல்லுங்க? தேவா சொல்லுப்பா. வேத வசனம் ரொம்ப வாசிக்கிற நீயே, நல்லது. என்ன நீ புரிந்து கொண்ட? கிருபைன்னா என்ன? நாளைக்கு மெசேஜ் அனுப்பாத, பாஸ்டர் கிருபைன்னா என்ன என்னையும் திரும்பி கேட்காத, சரியா? இது வரைக்கும் கிருபைன்னா என்ன நீ அறிந்து கொண்டிருக்கிற? ஓகே, ரொம்ப நீட்டாக சொல்லிட்டு போகிறேன் நீங்கள். ஓகே, அவங்க சொன்னது பிரகாரம் கிருபை, கிரேஸ், இட் மீன்ஸ் அன்டிசர்வ் கைண்ட்னஸ். ஆண்டவரோட தயவு. புரியுதுங்களா? அந்த தயவுக்கு நம்ம தகுதி பெற்றவர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவரை நம்மளை நேசிக்கிறதுனால, ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால, தன்னோட
சிலுவிலே நம்மளுக்காக அவர் மரித்தார். அவர் மரிக்காது விட்டால் நம்மளுக்கு பாவம் மன்னிப்பும் இல்லை. ஆக மத சிசிலியா சொன்னது போல ஆண்டவரோட தயவு, இட்ஸ் காட்ஸ் ஃபேவர் டுவர்ட் தி அன்வர்தி. நம்ம தகுதி இல்லாதவர்கள், ஆனால் ஆண்டவர தயவுனால ஓகே அதனால் நம்ம தகுதி பெறுகிறோம். அதே சமயத்தில் கிருபை ஆண்டவரோட ஒரு கிஃப்ட்டுன்றாங்களே, அந்த கிஃப்ட்டுன்னு என்னது, காணிக்கையா பரிசா, ஆண்டவரோட கிஃப்ட் நம்மளுக்கு கொடுக்குறார் பாருங்க. நம்ம தகுதி இல்லாதவர்கள், ஆனால் ஆண்டவர் அந்த தகுதி ஏற்படுத்தி நம்மளுக்கு கொடுக்குறார். ஸோ இந்த தகுதியினால நம்ம தேவமதன் நீட்டாக விளக்கம் சொல்லிட்டு இருந்தார்ல, அது ரீஜெனரேட் பண்ணுறோம். நம்மளை ஆவியிலே நம்ம புதுப்பிக்கிறோம். நம்ம பரிசுத்தத்தில் அந்த கிருபையினாலே நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கிறார் தேவன். ஆக கிறிஸ்து பிரியமானங்களே, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வேண்டும்னாக்கா, யூ வாண்ட் சல்வேஷன், ஆண்டவரோட கிருபை இல்லாமல் உனக்கு அந்த ரட்சிப்பு உண்டாகுது. ஆக ஆண்டவரோட இரக்கம், அவரோட நற்குணம் அது நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கிருபைக்கு நாம் தகுதி பெறுகிறோம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கம் தலைப்பு அதுதான். அந்த கிருபைக்கு நம் தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் நம் எல்லாரும் பரலோகத்துக்குள்ளே போக வேண்டும். kita semua mesti perlukan rahmat daripada Yesus Kristus. Tanpa rahmat Yesus Kristus, kita tak boleh masuk di dalam syurga. Faham? Jadi kita perlu rahmat Tuhan supaya kita layakkan diri kita untuk masuk ke pintu syurga tu. Aga Kristu primanile, apa yang kita baca hari ini di dalam Lukas 15 tadi, ada cerita kena mengena dengan tajuk kita hari ini. இன்றைக்கு நாம் வாசித்த சுவிசேஷ பகுதியில் அந்த சம்பவத்தில் நீங்கள் ஆண்டவர் இயேசு ஒரு ஊமை சொல்கிறார். இஸ் டெல்லிங் அ பேரபிள். அந்த கிருபையை எப்படி நீ தகுதி பண்ற? இந்த கதையில், இந்த ஊமையில் நீ பார்க்குற இவன் பின்வாங்கி போனவன், ஆண்டவருக்கு விரோதமாக நடந்தவன், இருந்த போதும் அவன் மனம் மாறி வரும்போது ஆண்டவர் அவனுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் தன்னோட கிருபையினாலே அவனை ஏற்றுக்கொள்ளனாக்கா அவன் நிச்சயம் எங்கே போகிறான்? நரகத்துக்கு போகிறான். ஆக இன்றைக்கு அந்த சுவிசேஷ பகுதி நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஓரளவு புரியும். அந்த சூழ்நிலையிலே நீங்களும் இருக்கலாம். Kita pun boleh ada dalam keadaan yang apa kita baca tadi dalam Lukas 15 itu. Jadi kita tengok apa cerita di dalam Lukas itu bersangkut paut dengan kehidupan kita hari ini. Jadi ia adalah satu tanda di mana amaran Yesus Kristus memberi kepada kita. Wasik kekepong. Luka 15:11 வாசிமா. Ada cerita dia, iaitu பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பையனுங்க இருந்தானுங்க. ஓகேயா? சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல பண்ணாங்க. வாசிமா. அவர்களில் இளையவன் சின்னவன் அதில் என்ன பண்ணுறான்? தகப்பனை நோக்கி அப்பாவை நோக்கி, அப்பா உன்னோட ஆஸ்தி சொத்துல எனக்கு ஒரு பங்கு எனக்கு கொடு. அப்போ இந்த மகன் பாருங்க அப்பாவோட சொத்துக்கு டிமாண்ட் பண்ணுறான். அப்பா இறந்துட்டாக்கா அந்த சொத்து யாருக்கு போகுது? மகனுக்கு தானே. அப்பா உயிராக இருக்கும்போது இவன் சொத்து கேட்குறான். உன்னோட சொத்துல எனக்கு பாதி, ஏன்னா ரெண்டு பையனுங்களாச்சே, பாதி அண்ணனுக்கு பாதி எனக்கு நீ பிரித்து கொடுப்பியே அப்படின்ட்டு அவன் கேட்குறான். தொடர்ந்து அந்தபடியே அவன் அவர்களுக்கு அப்போ அப்பா என்ன பண்ணுறது? மகன் கேட்குறானே, மகன் என்னை விட்டு பிரியறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான், பாதி சொத்து கேட்குறான். அப்பா சொல்கிறது, சரி உனக்கு சொத்து தானே வேணும், அதுதான் உனக்கு முக்கியமாக இருக்குல்ல, அப்பா வீடு உனக்கு முக்கியம் இல்லைல்ல, அப்பாவோட அன்பு உனக்கு முக்கியம் இல்லைல்ல, அப்பாவோட அரவணைப்பு அப்பாவோட ஆலோசனை உனக்கு முக்கியம் இல்லை, இப்போ உனக்கு முக்கியம் பணமாச்சு.
ஓகே உன் அந்த பணம் தானே உனக்கு வேணும், எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அப்பா பிரித்து கொடுத்துட்றாரு மகனுக்கு, சின்னவனுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் முடிஞ்ச பிறகு இளையவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டான். ஏன்னா அப்பா வேணான்ட்டானே, சொத்தே எனக்கு கொடுத்துரு, உன்னோட தயவு எனக்கு தேவையில்லை, உன்னோட ஆலோசனை, உன்னோட அன்பு, உன்னோட ஆதரவு எனக்கு ஒன்றும் வேணாம். அப்போ மூட்டை கட்டிட்டான். மூட்டை கட்டி என்ன பண்ணுறப்ப தூர தேசத்துக்கு, அப்போ வெளியூருக்கு பயணம் பண்ணுறான். உன் தொல்லையே எனக்கு வேணாம், என்னை விட்டுரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறான். Jadi di sini kita nampak bapak itu ada 2 orang anak lelaki. Yang bongsu itu dia kata, bapak, you punya harta sekarang you jual, you bagi separuh harta kepada saya. Jadi bapak pun menuruti kehendak anak. Jadi dia jualkan harta dia, dia bagi separuh harta. Sudah tiba masa, anak itu apa dia buat? Dia jual semua harta itu, dia ambil uang itu, dia bungkus di beg, dia tinggalkan rumah bapak. Dia tak nak bapak, dia nak jauhkan daripada bapak, jadi dia pergi ke luar negeri. Apa dia buat di sana? ஆஸ்தியே அழித்து போட்டான். அவன் அநியாயமாக கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு இல்லாத பாவம் சந்தோஷம் கொண்டாடி கொண்டு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான். எல்லா காசு செலவு பண்ணிட்டான். Dia telah pergi ke luar negeri, ingat dapat kebebasan. Memang dia dapat bebasan, kesukaan di dalam dunia ini. Tetapi ingat, kegembiraan itu bukannya kekal. Jadi dia belanja semua duit yang dia ada bersama kawan-kawan, dia enjoy. Apa dosa ada dalam dunia ini, dia semua dia buat. Dia belanjakan wang dia, kehabisan wangnya. Sekarang apa sudah jadi? பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம். Jadi tiba kemarau dalam bumi itu. Di mana dia pergi sana, setelah dia sudah belanja semua duitnya, tiba kemarau, kebuluran. Jadi dia pun tidak lepas, kerana dia tak ada duit kan, nak makan tak ada duit. Dia pun telah timpa dalam kemarau itu. அந்த பொல்லாத என்னது கொடிய பஞ்சம். அதில் அவனும் தப்பிக்க முடியல. பாவத்தில் வாழ்ந்தானே, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டானே, இப்போ பஞ்சம், வேலையும் கிடைக்கல, சாப்பாடுறதுக்கு காசு இல்லை, அவனும் பாதிக்கப்பட்டான். ஆக கிறிஸ்து பிரியமானவங்களே, உங்கள் அப்பா நீ விட்டுட்டு போகும்போது ஆலோசனை வேணாம், எனக்கு ஃப்ரீடம், என்னை நிம்மதியாக விடு, எனக்கு ஃப்ரீடமாக இருக்குது அப்படின்ட்டு விட்டாக்கா இறுதியில் இதுதான் உன்னோட சூழ்நிலைன்ட்டு ஆண்டவர் இங்கே நம்மளுக்கு எச்சரிக்கிறார். அந்த மகன் நினச்சிக்கிட்டான், பணம் வச்சுக்கிட்டு தன் வாழ்க்கையை நிரந்தரமாக அப்படியே ஓட்டிடலாம், பணம் 10 செய்யும்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் சூழ்நிலைகள் மாறும், ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அந்த பணத்தை வைத்துக்கிட்டு நிரந்தரமாக இந்த பூமியில் என்னை கடந்து போகலான்னு நினச்சிக்காத. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினச்சிக்காத. கூட்டாளியை வாங்கலாம், வீடு வாங்கலாம், சந்தோஷத்தை வாங்கலாம், ஆனால் அதுக்குன்ட்டு ஒரு முடிவு இருக்குது. Ada satu tarik di mana segala kegembiraan kamu tanpa Bapa kamu tidak boleh hidup dengan bebas. Kerana akan tiba satu masa kamu akan timpa kebuluran seperti mana dalam cerita hari ini. Di sini kita dapat yang anak bongsu itu telah ditimpa kemalangan, malapetaka itu. Tapi முடியாது. ஆண்டவரோட பிதாவோட தகப்பனோட தயவு ஆறுதல் இல்லாமல் நீ வழி தப்பி போகும்போது, என்னை நிம்மதியாக விட்டுன்ட்டு சுதந்திரமாக நீ போகும்போது அப்பா விடுவார். அதுதானே நீ விருப்பப்படுற, விட்டார்.
ஆனால் அவனோட முடிவு நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல அவன் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனான். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு நம்மளோட அப்பா வீட்டு நீ விட்டு போகும்போது உன் சொந்த தகப்பன் வீட்டிலே நீ வச்சுக்கிற. இப்போள்ள வாலிப பிள்ளைகள் அப்படி தான் நடக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் அப்படி தான் நடக்கிறார்கள். நினச்சிக்கிட்டாங்க இங்கே சர்ச்சுக்கு வந்தாக்கா வித்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் வசனம் 10 கற்பனைகள், பரலோகம், நரகம், அதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் எப்போ தான் என்ஜாய் பண்ணுறது? இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன். சத்துட்டு பிறகு அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் மறந்துட்டுங்க, மரணத்துக்கு பிறகு தான் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கவலைப்படணும். அந்த ஆத்மா எங்கே போகும் நீ மரணத்துக்கு பிறகு தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த பூமி நிரந்தரமான சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்காது. அது ஒரு நாள் அதோட டைம் வரும். ஆண்டவர் எச்சரித்தல, இந்த பூமியும் உங்களுக்கு நிரந்தரமான இடம் இல்லை. நியாயத்தீர்ப்பு நாள் என்று ஒன்று வருது. அந்த நாளில் நீ பதில் சொல்லி ஆகணும். Hari kehakiman akan tiba. Jangan kamu ingat ini bumi adalah kekal. Kamu mungkin ada kekayaan sekarang, tapi kekayaan ini tidak akan membawa kamu ke mana-mana. Dia akan membawa kamu kesengsaraan, memberi kamu kesakitan, memberi kamu kebuluran. Itu yang timpa kepada anak bungsu ini. Dia ingat dengan wang, harta dia boleh hidup dengan mewah selama-lamanya. Tak ada siapa boleh ganggu saya kerana saya ada wang. Dengan wang saya boleh beli apa saja saya nak. Saya boleh ada mungkin 10 hamba yang kerja di bawah saya. Tapi ingat, akan tiba satu masa kamu akan timpa kebuluran. பிரச்சனை என்று ஒரு நாள் உன் வாழ்க்கையிலே வரும். ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கிற அநேக நம்மளோட பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். நான் பேர் சொல்லி காட்ட வேண்டியதில்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கிறார், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பஞ்சம் உங்கள் வாழ்க்கையிலே வரும். அந்த சமயத்தில் உன்னோட சூழ்நிலை நீ யோசித்து பாரு. உன் இருக்கிறது இப்போ நீ சம்பாதிக்கிற, நீ நல்லா நடக்கிற, தெம்ப நடக்கிற, வீரமாக பேசுகிற, பேசு. எவ்வளோ நாள் உனக்கும் வயசாகும், உனக்கும் சீக்கு வரும். அப்போ குனியுவே நீ. அப்போ ஆண்டவர் மண்டை பார்த்து ஒரு கொட்டு கொட்டுவார். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு போய்ங்க, அப்பா பேச்சு கேளுங்கன்றதான் வேதம் சொல்கிறார் இயேசு இங்கே அந்த பேரபல். ஓகே, அந்த ஊமையில் தான் சொல்கிறார். அப்பா விட்டு விலகி போனான் மகன், அப்பா விட்டு சுதந்திரம் கேட்டான். Dia minta kebebasan daripada bapa. Bapa akan bagi. Okey, kamu ingat dunia ini akan membagi kamu kegembiraan, kesukaan. Boleh, dia akan bagi. Tetapi sampai bila? Ini yang menjadi tanda tanya. இன்றைக்கு கேள்வி இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கேட்கிறார். அப்பாவோட தயவு இல்லாமல், அப்பாவோட பாதுகாப்பு இல்லாமல் என்னை சுதந்திரமாக விடு, நான் சுதந்திரமாக பறந்துக்கிட்டு போகிறேன். எவ்வளோ நாள் தான் இருப்ப? ஆண்டவரோட சபையை விட்டு அநேகர் விட்டு போயிட்டார்கள். ஆண்டவரோட வார்த்தை விட்டு விலகி போய் என்னமோ நினச்சிட்டு இருக்கிறாங்க. நானே ராஜா, நானே மந்திரின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். பஞ்சம் வரும் உங்கள் வாழ்க்கையில். அந்த பஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீ என்ன சூழ்நிலைக்குள்ள இருப்பன்ட்டு ஆண்டவர் தன்னோட வசனத்திலே வார்த்தையிலே இன்றைக்கு நம்மளை போதிக்கிறார். Dia mengingatkan apabila kamu tinggalkan bapa, kamu nak kebebasan dalam dunia ini, apa akan timpa? Kita baca seterusnya. Apa jadi kepada anak bongsu itu? அந்த இளைய மகனுக்கு என்ன சூழ்நிலை உண்டானது? இருக்கிற காசு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இப்போ அவன் சூழ்நிலை என்ன இருக்குது? அதுதான் ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் சபை விட்டு விலகி போன, ஆண்டவரோட வார்த்தை விட்டு விலகி போன, ஆண்டவர் இயேசு ஆராதிக்காம விட்டு போனவர்களுக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலை உனக்கு என்று எச்சரிக்கிறார். வாசிமா. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் கொட்டிக்கொண்டான். பாருங்க, இப்ப அவன் இருக்கிற காசு எல்லாம் போச்சு. சாப்பிட காசு இல்லை, வர வழி இல்லை, பஞ்சம். எவனும் உதவி செய்ய மாட்டான். அப்போ
ஒருத்தன் கீழே வேலை செய்வான். அவன் இத்தனைக்கும் பணக்காரன். அவங்க அப்பா வீட்டில் எத்தனோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க. நல்ல ராஜ்ய வாழ்க்கை வாழ்ந்தவன். எப்போ அவனுக்கு சுதந்திரம் கேட்டானோ அப்பா விட்டார். ஆனால் அந்த சுதந்திரம் அவனுக்கு நிரந்தரம் இல்லைன்ட்டு அவன் நினைக்கல. எப்போ அந்த சூழ்நிலை அவனுக்கு உண்டானது, அந்த பஞ்சம் உண்டான போது அப்போ தான் அவன் யோசிக்கிறான், அந்த சுதந்திரத்தை நான் இழந்து விட்டேனே, தப்பு பண்ணிட்டேனேன்ட்டு. அவன் மற்றவன் கீழே அவன் வேலைக்கு போய் சேர்ந்தான். ஏன்னா சாப்பிடணுமே, சாப்பிட ஒன்றும் இல்லையே. அப்போ அவன் என்ன வேலை போய் செய்கிறான்ட்டு கொஞ்சம் பாருங்கள். ஆண்டவர் அவ்வளோ கேவலமாக அவனை தள்ளி விட்டார். உங்களையும் அதே சூழ்நிலையில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்னை விட்டு நீ விலகம் போகும்போது, when you leave me, bila kamu tinggalkan saya, bila kamu hendak kebebasan, Allah membagi pengingatan kepada kamu, yaitu apa akan timpa kamu. Seperti anak bungsu ini, dia harus mencari satu pekerjaan untuk hidup, untuk makan. Tapi kita tengok di sini apa Yesus berkata, apa kerja dia cari. Pasima. அந்த குடியானவர் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினார். தன் வயல்களே, அப்ப பண்டி மேய்க்கிற வேலை அவனுக்கு நீங்க போய் செய்யுங்களா? நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்துங்க, நல்லா தானே இருந்துங்க. அந்த ஒரு கேவலமான சூழ்நிலை பண்டி கொட்டாயில் போய் வேலை அவனுக்கு கொடுத்துருக்குறான். Jadi apabila kamu nak kebebasan, bila timpa masalah, bila timpa kebuluran, kamu cari kerja. Apa yang di sini firman berkata, dia pergi bekerja di kandang apa? Kandang apa? Lembu kah? Babi. Kandang babi begitu berbau wanginya. யார் பண்டிகொட்டையில் வேலை செஞ்சுருக்கிறா? யாராவது இருக்குங்க பண்டிகொட்டையில்? அனுபவம் இல்லையா உங்களுக்கு? எனக்கு இருக்குது. எஸ்தியில் நான் இருக்கும்போது எங்கள் அம்மா பண்டி வளர்த்தாங்க. அந்த பண்டிகை சாப்பாடை போட்டு நான் செஞ்சேன். என் வாலிப நினைக்கிறேன், அப்போ ஃபார்ம் 3 என்னமோ படிக்கிறேன்னு நினைக்கிறேன். சரியான நாத்தமாக இருக்கும். அதை கழுவணும், அதுக்கு தீனி போட்டோம், அவ்வளோ கேவலமாக இருக்கும். அண்ணன் பண்டி சாப்பிடும்போது ருசியாக தானே இருக்குது பக்கத்தையே. ஆனால் அதோட நாத்தம் பொல்லாத நாத்தமாக இருக்கும். ஆண்டவர் பாரு அவ்வளோ கேவலமாக உன்னை நடத்துவார். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எச்சரிக்கிறார். நீ அப்பா விட்டு போகும்போது, அப்பா விட்டு விலகும் போது, அப்பாவோட தயவு எனக்கு தேவையில்லை, அப்பாவோட ஆறுதல் எனக்கு தேவையில்லை, ஆலோசனை எனக்கு தேவையில்லை, எனக்கு விடுதலை கொடு, சுதந்திரம் கொடுன்னும் போது கடைசியில் நீ எங்கே போய் வேலை செய்கிறியா? பண்டி கொட்டாயில் போய் வேலை செய்வேன். அந்த நாத்தத்தில் உங்களை சாக்கடையில் ஆண்டவர் தள்ளி விடுறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சபையில் நீ வந்து ஆராதிக்கலை, ஆண்டவரை வந்து துதிக்கல, வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டு நீங்கள் நினச்சிங்க சந்தோஷமாக இருக்கிறீங்கன்ட்டு. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தை கேட்கறதுக்கு அநேகர் ஆயத்தமாக இல்லை. நாங்கள் வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொன்னால் கூட ஆயத்தமாக இல்லை. பரவாயில்ல, வர வேண்டாம், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கொள், நான் உன்னை எச்சரிக்கிறேன், இன்றைக்கு உன்னைய பண்டி குட்டாய்க்குள்ளே தள்ளிடுவேன் என்று சொல்கிறார். அந்த சாக்கடை, அந்த நாத்தத்தில் நீ வாழுவென்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். தகப்பனோட ஆறுதல் தயவு இல்லாமல் ஒரு நாளும் 3 நாள் ஒன்று கிழிக்க முடியாது. ஆத்திரமாக இருக்கு எனக்கு. புரியுதுங்களா? நிறைய பேர் அப்படிதான். என்னை விட்டு, அது என் பிள்ளையா இருந்தாலும் சரி, எப்போ அப்பா விட்டு நீ பிரியறியோ இதுதான் உன் சூழ்நிலைன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். நீ பண்டி போய் மேய்ப்ப, பண்டி கொட்டாயில் நீ வாழ்வ. அவன் அது மட்டும் இல்லை, அவன் வேலை செய்கிறான்ல, பசி, அந்த பசியில் அவன் என்ன சாப்பிட ஆசைப்பட்டானா? வசிமா, பண்டி திங்கிற தீனி, பண்டி திங்கிற தீனியே அது சாப்பிட ஆசையா இருந்தானா? அப்போ எவ்வளோ கேவலமான சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் தள்ளுறார்.
நீங்கள் நினச்சிட்டுங்க எப்போதும் நான் சந்தோஷமாக, எப்போதும் நான் கேஎஃப்சி, பீஸா, பர்கர், ஸ்பெகத்தி அந்த யோசனையில் இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் விட்டு நீங்கள் விலகும் போது, தகப்பன் வீட்டு நீங்கள் விலகி போகும்போது உங்களை இந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் இயேசு எச்சரிக்கிறார். புரியுதுங்களா? There is no such thing without the help. ஆண்டவரோட கிருபையினால நீ இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிற, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதான் சொல்றாருல்ல, நீ நிற்பதும் நிர்மலமாகாததும் தேவனோட சுத்த கிருபை. ஏன்னா இந்த கிருபை நம்ம பண்ற அட்டகாசத்துக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனா நீ ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உன்னை தகுதிப்படுத்துகிறார். Kamu tidak layak untuk mendapat rahmat Allah. Oleh kerana kamu mempercayai Yesus Kristus adalah anak Allah. Yesus Kristus adalah penyelamat saya. Jadi walau bagaimanapun keadaan kamu telah ditimpa, Yesus memberi rahmat kepada kamu. Jangan kamu ingat tanpa bantuan Bapa itu saya boleh hidup dengan mewah selama-lamanya. Tidak. Yesus mencerita di sini, keadaan kamu akan timpa apabila kamu tinggalkan rumah Bapa. Apabila kamu tak mau dengar pendapat Bapa, kamu tak mau pertolongan Bapa, kamu tak mau kasih balas Bapa, kamu akan kerja di kandang babi. Allah beritahu, Yesus beritahu. Bukan itu saja. Walaupun kamu kerja di kandang babi, kamu adalah dalam kebuluran, kamu dalam kelaparan, tidak siapa akan menolong kamu. Kamu percaya kawan-kawan akan tolong kamu. Kawan-kawan akan berada bersama kamu apabila kamu ada wang dalam tangan. Kalau kamu tak ada wang, tak ada siapa akan pandang kamu. Kawan tidak akan tolong kamu. Ingat, dia akan tinggal kamu. Hanya seorang saja yang masih mengasihi kamu, adalah Bapa kamu, Yesus Kristus. Jadi dia masih kesayangan. Kalau masih digil, saya tak nak. Saya akan cuba berusaha dengan positif. Ingatan saya akan berjaya dalam hidup saya. Kembali tanpa Bapa saya. Ingat, bila kamu dalam kebuluran, kamu ingin nak makan makanan babi pun tak dapat. Tak ada orang nak bagi kamu. அந்த வசனத்தில் அப்படின்னு சொல்லுது, அவன் பண்டி தீனி சாப்பிட ஆசைப்பட்டான், ஆனா அந்த தீனி கூட எவனும் கொடுக்க மாட்டானா. அந்த சூழ்நிலை பாருங்க, அவ்வளவு கேவலமா நீ போயிட்ட. அந்த சாக்கடையில் உட்காந்துக்கிட்ட அந்த பண்டி திங்கிறதாவது எனக்கு கொடுறா பசி, ஆனா அது கூட உனக்கு கொடுக்க மாட்டான். நீ எப்ப நீ கீழ்ப்படியாம போனாக்கா, அப்பாவோட உதவி தயவு நீ பெற்றுக்கொள்ளலைனாக்கா, அந்த சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கையில உண்டாகும். கிறிஸ்து பிரியமானவர்களே, உனக்கு தெம்பு இருக்குது, உனக்கு தைரியம் இருக்குது, வீரம் இருக்குது. சிலர் நினைச்சாங்க, நான் ஆணு, வீட்டில் என்னை அடங்கிரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உன்னை அடக்கிடுவார். உனக்கும் அந்த பஞ்சம் உண்டாகுன்ற ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தில் எச்சரிக்கிறார். உங்களைய மறந்துடாதங்க. ஆண்டவர் மிக நல்லவராக இருக்கிறார். பாருங்க, நீ எப்போ உன் தவறு உணர்றியோ, பின்வாங்கி போனவர்கள் அநேக நம்ம சபையார்களும் சரி, நம்ம பிள்ளைகளும் சரி. ஆனால் ஆண்டவர் அன்பு உள்ள தேவனாக இருக்கிறார். தன்னோட குமாரன் உன்னைய சொந்த பிள்ளைன்ட்டு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் நீங்க மனம் மாறி தேடி வரும்போது உன்னை கைவிட மாட்டார். Tuhan tidak akan tinggal kamu apabila kamu sedarkan diri kamu. Kamu menyesal apa perbuatan kamu. Kamu menyesal kedosaan kamu. Bila kamu kembali kepada Bapa, Bapa sanggup menerima kamu. Itu yang kita dengar dalam cerita இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சுவிசேஷத்தில் ஆண்டவர் அதுதான் சொல்றார். ஏன்னா ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை பழி வாங்குற தேவனாக இருக்கார். நீ சுதந்திரம் கேட்ட ஆண்டவர் கொடுத்தார், நீ சொத்து கேட்ட நான் கொடுத்தேன்.
ஆனால் நீ நினச்சிட்ட என்னோட தயவு இல்லாமல் நீ உழைச்சிக்க மாட்டேன் முடியலையே. ஆனால் நீ மனம் மாறி எங்கள் அப்பா இல்லைனாக்கா என்னால் ஒன்றும் கிழிக்க முடியாதுன்னு நினச்சி மனம் மாறி திரும்பி வர்றிய. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதுதான் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்றார். வாசிமா. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமே உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். Akhirnya dia sedar dan berkata, semua orang gaji bapakku dapat makan sehingga kenyang. Di sini dia nak makan makanan babi pun tak dapat. Baru dia sedar. Begitu teruknya saya minta makanan babi pun saya tak dapat. Baru dia sedar. Di rumah bapakku ada banyak orang pekerja. Tidak seorang pun yang ada dalam kelaparan. எல்லாம் வேளாட்கள்களே, எங்கள் அப்பா கிளை எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே பாரு, கேவலமாக என் சூழ்நிலை, பண்டி சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கல. அப்போ தான் அவன் உணர்றான், அவனோட தவறு உணர்றான். Dia betul-betul sedar kesalahan dia. Jadi di sini hari ini kamu pun sama. Kalau kamu hendak diselamatkan oleh Allah, kamu betul-betul kena sedar kesalahan kamu. Betul-betul sedar kedosaan kamu. Ini yang keadaan bila anak itu betul-betul dia sedar apa yang berlaku di sekelilingnya. Jadi dia berkata, aku hendak kembali kepada bapakku. Bila kamu sudah sedar, நீ உணரும் போது உன்னோட தப்பு, மெய்யான தப்பு, என் அப்பாவுக்கு நான் மிக பயங்கரமான பாவம் செய்துட்டேன்னு நீங்க உணரும் போது நீங்க அப்பா கிட்ட திரும்பி வர வேண்டும். aku hendak kembali kepada bapakku. அப்பா உணர்றான், எங்க அப்பா கிட்ட நான் திரும்பி போக போறேன்ட்டு. Dan aku akan berkata kepadanya, ayah, aku telah berbuat dosa kepada syurga dan kepada ayah. அப்ப நீங்க உண்மையிலே மனம் மாறி திரும்பி வரும்போது மெய்யாவது நீங்க பிதா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் உங்களுக்கும் நான் உண்மையிலே பாவம் செய்துட்டு உங்க பாவ அறிக்கை நீங்க செய்ய வேண்டும். Aku tidak layak disebut sebagai anak ayah. Jadikanlah aku ini sebagai salah seorang gaji ayah. Dia pun kembali kepada bapaknya. ஆக நீங்கள் மெய்யாகவே உங்களோட குற்றத்தை, உங்கள் பாவத்தை உணரும் போது, தகப்பன் வீட்டு விட்டு நீங்கள் போகும்போது உங்கள் பாவத்தை நீங்கள் உணரும் போது ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை மீண்டும் அணைத்து கொள்வார். அப்போ நீங்கள் பாவ மன்னிப்பு நீங்கள் மெய்யாகவே தேவனிடத்தில் நீங்கள் கேட்கறலாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வார் தன்னோட வீட்டுக்குள்ளே. அதுதான் இங்கே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது நடக்குது. வாசிமா. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். Tengok ayat 20, dia pun kembali kepada bapaknya. Semasa dia masih jauh lagi, bapaknya nampak dia, hatinya penuh dengan belas kasihan, dan dia berlari menemuinya. Bapaknya memeluk dan mencium anaknya. Begitulah kasih sayang bapak kita. நம்மளோட தகப்பனோட பாசம், அன்பு அப்படியாக இருக்குது.
என்னை விட்டு விலகி போன என்னோட சொத்து பாதி நீ எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் குட்டுச்சோரி ஆக்கணுங்க. ஆனாலும் நீ திரும்பி வரும்போது அவர் உன்னை அணைத்து கொள்கிற தேவனாக நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்களுக்கும் அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஊமையில் சொன்ன கதை பிரகாரம் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். எப்போ நீங்கள் உண்மையிலே மனம் வரும்போது, உங்களோட குற்றத்தை பாவத்தை நீங்கள் உணரும்போது, நீ அவரை தேடி வரும்போது அந்த தகப்பன் உங்களை அணைத்துக் கொள்கிறார். தொடர்ந்து வாசிமா. பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, அவன் அழைக்க நான் பாத்திரம் அல்ல, saya tidak layak untuk menjadi anak Bapa, tetapi terimalah saya sebagai seorang pekerja kamu. Jangan kamu terima saya sebagai anak kamu. Bagilah peluang saya menjadi hamba kamu. Begitulah rendah diri anak bungsu itu. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நீங்களும் அப்படிதான். ஆண்டவர் அப்பா கிட்ட நீங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் மனது உருகி நீங்கள் இரக்கமாக அந்த இடத்துல வந்து உங்களோட உரிமையை நீங்கள் பேசிகிட்டு இருக்காதுங்க. நீ சொத்து எடுத்துகிட்டு போயிட்ட, உனக்கு என்ன உரிமைங்க? ஆனால் அவன் பாருங்க, என்னை உன் மகனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உன்னோட ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு அவன் தகப்பன்கிட்ட பண்ணுறாரு. அந்த வாய்ப்பாவது எனக்கு கொடு, உனக்கென்று நான் இனிமேல் வேலைக்காரனாக உழைக்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை வேலைக்காரன் இருக்கிறாங்க, அதே போல் எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுன்ட்டு தான் கேட்குறான். அங்கே அதிகாரமாக அவனோட உரிமைக்காக அவன் போகலை. நீங்களும் பிதாக்கிட்ட வருவது மெய்யாகவே நீங்கள் அந்த சூழ்நிலைக்கில் பணிந்து நீங்கள் போகணும். ஆனால் அப்பா அப்படி இல்லையே, நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவம் செய்த, நீ அந்த சூழ்நிலைக்கில் நீ கேட்குற. ஆனால் தகப்பன் இரக்கமுள்ள தகப்பன், நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், அன்பு உள்ள தேவன். ஆனால் அவர் அந்த மகனையே அவன் கேட்டது பிரகாரம் சொத்து தான் கொடுத்தாரு. ஆனால் அவன் திரும்பி வரும்போது அவன் கேட்ட வேலைக்காரனாக அவனை நடத்தலை. மாறாக jadi anak itu kata, buat saya, terima saya sebagai pekerja kami. Tapi Allah, ayah kita adalah orang yang mengasihi kita. Walaupun anak mula-mula minta harta dia bagi, tapi sekarang dia minta tidak menjadi hamba untuk ayah. Tapi layanan ayah adalah berbeza, berlainan. Kita tengok apa ayah itu buat sekarang, masih mah. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். Jadi di sini apabila anak itu kembali kepada bapa itu, dia kata terimalah sebagai hamba. Tapi bapa itu sebaliknya dia menyuruh hamba-hamba bapa dia yang lain itu, apa dia kata, segeralah ambil pakaian yang terbaik dan pakaikanlah kepada anakku. Kerana anak itu dalam kebuluran dia, mungkin dia balik rumah baju semua koyak, mungkin badan dia semua dengan kotor, berbau bayi, babi, betul. Jadi bila ayah terima itu berlainan, layanan ayah itu, தகப்பன் மாறாக அவனை நடத்துகிறான். சீக்கிரமாக நல்ல உடுப்பு கொண்டு வா, அவனுக்கு நல்ல உடுப்பு பிடிக்கும். அவனுக்கு கிழிஞ்ச சட்டையோடு இருந்திருக்கலாம், அவனுக்கு நல்ல உடுப்பு போத்தி விடு. அப்போ அவன் விரலுக்கு மோதிரம், விலை உயர்ந்த நல்ல மோதிரத்தை போடு. அவன் இருக்கிற மோதிரத்தை எல்லாத்தையும் விற்றுருப்பான், ஏன்னா காசு இல்லையே. mungkin dia sudah jual semua cincin, rantai semua. Tapi di sini ayah kata, bagi dia baju yang mahal, cantik. Bukan itu saja, bagi dia cincin yang mahal, letak, masukkan dalam jari dia. Kemudian bagi dia kasut, mungkin di kasut dia pun sudah tak ada lagi lah. Mungkin kasut koyak ke, selipar koyak ke, mungkin tak ada kasut ke.
Bapa kata bagi dia kasut. Jadi dia terima dengan begitu gembira. தொடர்ந்து என் குமாரனாகிய இவன் meritan. திரும்பவும் உயிர்த்தான். Dia sudah mati, anak saya dulu sudah mati, tapi sekarang dia sudah kembali hidup. Jadi bapa dengan gembira terima dia. தொடர்ந்து காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். Jadi dia dulu sudah hilang, tinggal saya. He was lost and now he is found. Jadi dengan gembiranya bapa menerima. Bukan itu saja, dia minta hamba itu potong satu lembu yang subur, gemuk. Kita buat jamuan untuk dia. பெரிய விருந்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார் அவனுக்கு. தொடர்ந்து அவனுடைய மூத்த குமாரன், இங்க மூத்த குமாரன் இப்ப வயல்ல வேலை செஞ்சுட்டு வர்றான் வீட்டுக்கு. என்ன நடக்குது? மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்ப வீட்டுக்கு சமீபமாய் வரும்போது கீத வாத்தியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரிக்கிறான். மூத்த மகன் வேலையிலேருந்து வர்றான். வயல்லேருந்து வரும்போது தூரத்தில் பார்க்குறான். வீட்டிலேருந்து ஒரே கொண்டாட்டம், சத்தம், மியூசிக், ஆட்டம், பாட்டம், நடனம். வேலைக்காரன் விட்டு என்னதான் நடக்குது வீட்டில்? நான் போகும்போது நல்லா அமைதியாக தான் இருந்துச்சு வீடு, இப்போ ஒரே கொண்டாட்டமாக இருக்க வீட்டில் அப்படின்ட்டு மூத்த மகன் கேட்குறான். என்னதான் நடக்குது அங்கன்ட்டு. அப்போ வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? அவன் உன்னோட தம்பி திரும்பி வந்திருக்கிறான். அவன் நல்லபடியாக திரும்பி வந்திருக்கிறான். அதனால அப்பா மிக சந்தோஷமா இருக்கிறாரு. அதுக்கு அவனுக்காக ஒரு நல்ல மாட்டை வெட்டி விருந்து வைக்கிறாரு, உங்க அப்பா கொண்டாடுறாரு அப்படின்ட்டு அவன் சொல்றான் அந்த மூத்த மகன்கிட்ட. அப்புறம் அப்பா வர்றதுக்கு அவன் கோபம் அழிஞ்சிட்டாங்க. இத்தனை வருஷமா நான் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக அவருக்கு வேலை செஞ்சு அவர் சொன்னதை எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனால் எனக்குன்ட்டு ஒரு நாளும் எங்கள் அப்பா ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீ வெட்டி உன் கூட்டாளியோட சந்தோஷமாக கொண்டாடு அப்படின்னு சொன்னதில்லை. ஆனால் இவன் பாதி சொத்து அழிச்சிட்டு மீண்டும் வந்தவனுக்கு அப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறாரு பாருங்க. அவனுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு ஒரு நாளும் எங்கள் அப்பா கொடுத்தது இல்லைன்ட்டு இவன் ஆத்திரப்பட்டான். நான் வீட்டுக்குள்ளே போகல, நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்றான். அப்போ அவங்க அப்பா கூப்பிட்றாரு, வாடா பரவாயில்ல, உன் தம்பி தான் காணாம போனவன் திரும்பி வந்திருக்கிறான், மனம் திரும்பி வந்திருக்கிறான், ஏற்றுக்கொள், யார் உன் தம்பி தானே, வா வீட்டுக்குன்னு முடியாதுன்றான். அப்புறம் இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்து என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. Jadi di sini bila anak sulung pulang daripada kerja, dia nampak di rumah tu begitu gembira, muzik, orang menari. Dia tanya kepada hamba, apa berlaku dalam rumah saya? Jadi hamba itu kata, adik kamu yang dulu yang bawa harta separuh lari dikembali tau. Jadi bapak kamu terima dengan gembira, sekarang dia bersukaria membuat jamuan kepada semua. Jadi abang dia marah. Saya dengar bapak saya, tak pernah saya melawan bapak saya, tak pernah saya minta harta, saya tak pernah tinggal rumah, tetapi tak pernah ayah saya buat begitu kepada saya. Dia tak pernah potong seekor kambing pun untuk saya, supaya saya boleh bersukaria dengan kawan-kawan saya. Saya menuruti kehendak bapak saya, tetapi tengok adik saya yang berdosa, yang telah menghancurkan harta separuh, tapi dia melayan dia lebih daripada saya. Jadi dia engan masuk, dia tak mau masuk rumah. Bapak merayu, tak apalah, marilah itu adik kamu, terimalah, kita sama-sama hidup bersama.
Jadi lepas itu apa terjadi? வேசிகளிடத்தில் Ah, உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அப்புறம் அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்று சொன்னார். Jadi ya di sini apa yang Bapak berkata, ya betul adik kamu telah berdosa, telah menghancurkan separuh harta kita, tetapi dia tu hilang, sesat. Dia ingat dunia ini akan memberi kegembiraan, kebebasan itu akan memberi hidup yang mewah, tapi sebaliknya dia telah ditimpa kebuluran. Jadi kita yang dia hilang itu bila balik kita kena terima dengan gembira, சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தப்பு பண்ணிட்டான், மனம் திரும்பிட்டான், மனம் திரும்பி ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மூத்த மகன் போல நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சபைக்கு வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறங்க, விசுவாசமாக இருக்கிறங்க, நேர்மையாக இருக்கிறங்க. சபை விட்டு போனவங்க திடீர்னு மனம் மாறி வரும்போது அவன் முன் நாக்கால உட்காந்துருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு பதவி கொடுக்கும்போது நீங்கள் ஆத்திரப்படக்கூடாதுன்ட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார். அவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் மனம் மாறி வந்திருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துங்க, வாரம் வாரம் ஆராதிக்கிறங்க, ஊழியம் பண்ணுறங்க. ஆனால் இந்த ஒரு செயல்னால நீங்கள் பாவத்தில் விழுந்துடாதீங்க. அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். நீங்கள் ஆத்திரப்பட்டதுனால நீங்கள் நரகத்துக்கு போயிடுவோன்ற ஆண்டவர் சொல்கிறார். அது நீங்கள் இழந்துடாதுங்க. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, எல்லாற்றையும் நீங்கள் இளமனதோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவர் இலவசமாக கிருபையை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறார். இது கிருபையின் காலமாக இருக்குது. அவன் நல்லவனும் கெட்டவனும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாட்களில் அவனுக்கு முடிவு பண்ணுவார். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு சொல்லாதீங்க. அதுதான் பரிசேயர்கள் சொன்னார். இயேசு கிறிஸ்து பாவியின் வீட்டில் போய் சாப்பிட்றாரு, பாவி கூட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாருன்ட்டு பரிசேயர்கள் யூதர்கள் குற்றம் சொன்னார்கள். புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்காக தான், பாவிகளுக்காக தான் நான் வந்தேன். நீ நல்லா இருக்கிறல்ல, சுகமாக இருக்கிறல்ல, உனக்கு டாக்டர் தேவையில்ல, சிக்காக இருக்கிறவங்களுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஆக இன்றைக்கு திருச்சபை ஊழியம் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாக்கா அது பாவிங்களுக்கு தான், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான். கிருபை எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருது. ஆக நீங்கள் நான் நீதிமான் என்று நீங்கள் முடிவு பண்ணாதுன்ட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு முடிவு பண்ணணும். நியாய தீர்ப்பு நாட்டில் ஆண்டவர் சொல்லணும், இவன் என் பிள்ளை, என் மகன், என் மகள், இவ நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லணும். நீங்கள் அந்த பரிசேயர்கள், நாங்கள்லாம் வேத வசனத்தை வார்த்தைகள் கரைச்சி குடிச்சிருக்கிறோம், நாங்கள் அது ஒருபோதும் அந்த 10 கற்பனைகளை உடைக்கலை, பின்பற்றுகிறோம் அப்படின்ட்டு பேசணுங்க தான் யூதர்கள். ஆனால் ஆண்டவர் அது சொல்லலையே, ஆவிகளுக்காக தான் வந்தேன். ஆக இன்றைக்கு பின்வாங்கி போனவர்கள் திரும்பி வரும்போது நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூத்த மகன் போல நீங்கள் ஆத்திரப்படக்கூடாது. சபைக்கென்று நான் ஊழியம் செஞ்சினேன், சபைக்கென்று நான் ஓடினேன், சபைக்கென்று நான் எவ்வளோ நேரம் நான் செலவு பண்ணினேன் அப்படின்ட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதுங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அதில் உண்மையாக இருங்க. நீங்கள் பாவிகள் திரும்பி வரும்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் ஒரு சமயம் நம்மளுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்குதே. புரியுதுங்களா? அப்போ நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, இவன் இவ்வளோ பாவியாக இருக்கிறான், இவ்வளோதான் இருக்கிறான், இவன்லாம் எப்படி பரலோகத்துக்கு போவான் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பரலோகத்துக்கு போவோமான்ட்டு யோசிங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், யாரும் பரிசுத்தவான்கள் இல்லை, எல்லாருமே பாவிகள் தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறார்.
அந்த பாவத்திலேருந்து நீங்கள் மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். தகப்பன் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ பாவிகளை, அதே போல் உங்களுக்கும் இன்று நாள் ஆண்டவர். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவரோட கிருபை எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. உண்மையிலே பார்க்க போனாக்கா அந்த கிருபிக்கு நம் தகுதி இல்லை. Kita tak layak untuk terima rahmat Tuhan. Tetapi oleh kerana Tuhan mengasihi kamu, apabila kamu percaya kepada Allah, Dia memberi rahmat itu kepada kita dengan percuma. Kamu layak terima rahmat Tuhan. Jangan kamu sombong. Ingat, saya ini setia kepada Allah. Saya tiap-tiap hari Ahad saya datang dan bersembah kepada Allah. Ya, betul. Tetapi ingat, hati kamu mesti juga terima kemahapan. Terima orang yang berdosa. Jangan kamu asingkan, kamu ini orang dosa, saya ini orang yang suci. Itu Tuhan akan tentukan, bukan kamu yang akan menentukan. Jadi sama-sama kita terima rahmat Tuhan. Kerana rahmat Tuhan itu diberi percuma kepada semua yang terima Yesus Kristus sebagai anak Allah. Dia akan masuk ke pintu syurga. எல்லாரும் பரலோகத்துக்கு எடுக்கப்படுவார்கள். ஆண்டவரோட கிருபை எல்லாத்துக்கும் உண்டு. ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் உண்டு. தேவனாக உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் காப்பாராக. ஜெபம் செய்வோம். இயேசுவே, இந்த நாள் நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. தகுதி இல்லாதவர்கள் எங்களை உம்மோட கிருபையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறிய, அதுக்காக நன்றி. இந்த கிருபையின் காலத்தில் எங்களை தொடர்ந்து நீ நேசிக்கிறிய, அதுக்காக நன்றி. நாங்கள் நீட்பதும் நிர்மூலமாகாதும் உன்னோட சித்த கிருபை தேவனே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், தொடர்ந்து ஆவியானவர் மூலியமாக எங்களை பலப்படுத்தும் தேவனே. எப்படி சந்தோஷமாக இளைய மகனை நீ ஏற்றுக்கொண்டியோ அதே போல் எங்களையும் நீ ஏற்றிக்கொள்ளும். உன்னோட ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வரணும். சபையாக நாங்கள் பரலோகத்துக்குள்ளே வரணும். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் தேவனே. பின்வாங்கி போன எங்கள் பிள்ளைகளையும் சரி, குடும்பத்தில் உள்ள தகப்பனோ தாயோ கணவரோ மனைவியோ எல்லாரும் பரலோகத்துக்குள்ளே வரணும் தேவனே. அந்த வாய்ப்பு நீ கொடும், அந்த மனமாற்றத்தை நீ கொடும் ஆவியானவரே. நீ பலப்படுத்தும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்போது நாம் ஒரு காணிக்கை பாடல் பாடி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர்